الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله جل سبحانه وتعالى في القرآن الكريم الفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நிறைந்த நல்வாழ்வை நித்தமும் நல்கிக் கொண்டிருக்கும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகுக. அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாய் இங்கு குழுமவிருக்கின்ற அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் கரிசனமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடந்த வாரம் ஹஜ்ஜினுடைய மகத்துவங்களை குறித்தும் கஅபத்துல்லாஹ் அல்லாஹுடைய இல்லம் அமையப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்கமா நகரத்தை நோக்கி அல்லாஹுவின் நேசர்கள் எவ்வளவு அன்போடு பயணப்பட்டார்கள் என்பதை குறித்தும், சிரமங்களை கூட எவ்வளவு சுகங்களாய் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்பதை குறித்தெல்லாம் பார்த்தோம். அல்லாஹுடைய இல்லம் கஅபத்துல்லா அமையப்பட்டிருக்கக்கூடிய மக்கமா நகரை நான் காலடி எடுத்து வைக்க வேண்டும், அந்த மண்ணை தரிசிக்க வேண்டும் என்று ஒரு முஃமின் எப்படி ஆசைப்படுவாரோ அதுபோலவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில் கொண்டிருக்கக்கூடிய புனிதம் நிறைந்த மதீனத்து மண்ணை நான் தரிசிக்க வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவை ஜியாரத் செய்ய வேண்டும், நாயகத்திற்கு சலாம் சொல்ல வேண்டும் என்று பெருமானாரின் மீது உண்மையான அன்பையும் பாசத்தையும் வைத்திருக்கக்கூடிய பெருமானாரின் காதலர்கள் ஆசைப்படுவார்கள். காரணம், மக்கா என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பூமி, வளர்ந்த பூமி என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்ட பூமி மதீனா. ஒட்டுமொத்த ஊரும் உலகமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துரத்திய போது, விரட்டிய போது பெருமானாரை அரவணைத்த பூமி, அன்பு கரம் நீட்டி அணைத்து கொண்ட பூமி மதீனா. நாயகத்தை மட்டுமல்ல, நாயகத்தோடு வந்த அத்துணை தோழர்களையும் அன்போடு ஆதரித்த பூமி அந்த மதீனா என்கிற பூமிதான். மதீனாவில் இருந்துதான் ஒட்டுமொத்த தீனும் இந்த உலகத்திற்கு பரவியது. மக்காவில் இருந்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் முடங்கி கிடந்த இந்த தீன், இந்த மார்க்கம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த பின்புதான் உலகின் மூலை முடுக்குகளுக்கெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் சென்றது. இந்த மார்க்கம் வளர்ச்சி அடைந்தது, எழுச்சி அடைந்தது என்கிற செய்திகளை பார்க்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதம் நிறைந்த அந்த முபாரக்கான பரக்கத்தான உடலை கியாமத்து வரைக்கும் சுமந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்ற மண் அது மதீனத்து மண். எனவேதான் அதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது காதல் கொண்ட காதலர்கள் அந்த மண்ணை நேசிப்பார்கள், அந்த மண்ணிற்கு செல்ல வேண்டும் என்று பிரியப்படுவார்கள், அந்த மண்ணிலே மௌத்தாக வேண்டும், மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் என்று பார்க்கிறோம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனாவை எவ்வளவு தூரம் நேசித்தார்கள் என்று ஹதீஸ்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு மதீனாவிற்கு புலம்பெயர்ந்ததுக்கு பின்னால் மதீனாவினுடைய சீதோஷண நிலை, அங்கிருக்கக்கூடிய சூழ்நிலை சஹாபாக்களுக்கு ஒத்து வரவில்லை. அல்லாஹ்விடத்தில் இரு கரமேந்தி நாயகம் கேட்ட துவா, அல்லாஹும்ம ஹப்பிபி இலைனல் மதீனா கமா ஹப்பப்த இலைனா மக்கா. மக்காவை எங்களுக்கு பிரியமான பூமியாய் நீ ஆக்கியதை போல் மதீனாவையும் எங்களுக்கு பிரியமான பூமியாய் ஆக்கு என்று நாயகம் நிறுத்தவில்லை. அவ் அஷத்த, அல்லது மக்காவை நாங்கள் நேசிப்பதை விட மதீனாவை அதிகமாய் நேசிக்கக்கூடிய ஒரு மண்ணாய், ஒரு பூமியாய் இந்த மதீனாவை ஆக்கு என்று பெருமானார் பிரார்த்தித்தார்கள். இன்னொரு சமயம் பெருமானார் இப்படி துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம ஜஅல் பில் மதீனதி லிஃபை மா ஜஅல்த பி மக்கத மினல் பரக்கா. மக்காவில் என்னென்ன பரக்கத்துகளை, அருட்கொடைகளை, வளங்களை வழங்கியிருக்கிறாயோ அது போன்று 2 மடங்கு மதீனாவுக்கு வழங்கு ரப்பே என்று அல்லாஹ்விடத்தில் பெருமானார் கேட்டார்கள். இந்த துஆ பெருமானார் செய்வதற்கு காரணம் அந்த மண்ணின் மீது கொண்ட நாயகம் கொண்ட நேசம் என்பதை புரிய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி சொன்னார்கள், ஒரு காலம் வரும், யமன் தேசத்தை முஸ்லிம்கள் வெற்றி கொள்வார்கள். அந்த தேசத்தை முஸ்லிம்கள் வெற்றி கொண்டதற்கு பின்பாய் ஒரு கூட்டத்தினர் தங்களுடைய பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒட்டகத்தில் பயணித்து யமனில் போய் குடியேறுவார்கள். வல் மதீனத்து கைருல் லஹும் லவ் கானு யஅலமூன். ஆனால் மதீனா தான் சிறந்த பூமி, சிறந்த நகரம், குடியிருப்பதற்கு மிக மிக தகுதியான சிறந்த நகரம் மதீனா என்பதை அவர்கள் விளங்கியிருக்க வேண்டாமா? இன்னொரு காலம் வரும், அப்பொழுது முஸ்லிம்கள் ஷாமை வெற்றி கொள்வார்கள். அப்பொழுது ஒரு கூட்டம் ஒட்டகத்தில் ஷாமை நோக்கி பயணப்படுவார்கள், அங்கு போய் குடியேறுவார்கள். வல் மதீனத்து கைருல் லஹும் லவ் கானு யஅலமூன். ஆனால் மதீனாதான் சிறந்த நகரம் என்பதை அவர்கள் விளங்கியிருக்க வேண்டாமா? இன்னொரு காலம் வரும், ஈராக்கு வெற்றி கொள்ளப்படும். ஈராக்கை நோக்கி ஒரு கூட்டத்தினர் பயணப்படுவார்கள், அங்கு புலம்பெயர்ந்து செல்வார்கள். ஆனால் மதீனாதான் சிறந்த நகரம் என்பதை அவர்கள் விளங்கியிருக்க வேண்டாமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உலகத்தின் எந்த பகுதியை வேண்டுமானாலும் முஸ்லிம்கள் ஆளலாம், முஸ்லிம்களுடைய அதிகாரத்தின் கீழ், ஆட்சியின் கீழ் வரலாம். அந்த நாடுகள் வளர்ச்சி அடைந்த நாடுகளாக இருக்கலாம், நிறைய எழுச்சிகளை பெற்ற நாடாக இருக்கலாம், முன்னேற்றங்களை அடைந்த நாடாக இருக்கலாம். ஆனால் அந்த நாடுகளில் போய் தங்குவதை விட, குடிபெயர்வதை விட மதீனாவில் போய் குடிபெயர்வதுதான் சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் அந்த பூமிக்கு, அந்த மண்ணிற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மகத்துவத்தை, சிறப்புகள் எவ்வளவு பெரியது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மதீனத்து மண் சாதாரணமான மண் அல்ல. அந்த மண்ணிற்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், அல்லாஹ் நசீபாக்குவானாக. அப்படி செல்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தால், பாக்கியம் செய்தால், அங்கிருக்கக்கூடிய வரலாற்று சுவடுகளை, அங்கிருக்கக்கூடிய அடையாள சின்னங்களை, வரலாற்று பின்னணிகள் கொண்ட இடங்களை எல்லாம் அந்த வரலாறுகளோடு எண்ணி பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அங்கிருக்கக்கூடிய மஸ்ஜிதுன் நபவி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாய் தன்னுடைய ஒட்டகத்தில் மதீனாவிற்குள் நுழைந்த போது ஒவ்வொரு சஹாபியும், மதீனாவில் இருந்த ஒவ்வொரு நபித்தோழரும், நாயகம் என் வீட்டில் தான் தங்க வேண்டும், என் வீட்டில் தான் தங்க வேண்டும் என்று பெருமானாரின் ஒட்டகத்தை போட்டு கொண்டு பிடித்து இழுப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அந்த ஒட்டகத்தை விட்டு விடுங்கள், ஃபஇன்னஹா மஅமூரா, அது எந்த வீட்டுக்கு முன்னால் போய் படுக்க வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவு போட்டு இருக்கிறான். யாரின் வீட்டுக்கு முன்னால் போய் என் ஒட்டகம் அமர்கிறதோ அந்த சஹாபியின் வீட்டில் தான் நான் தங்குவேன் என்றார்கள். அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு முன்னால் போய் நாயகத்தினுடைய ஒட்டகம் மண்டியிடும். அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் தான் பெருமானார் தங்கினார்கள். நாயகத்தின் ஒட்டகம் எந்த இடத்தில் மண்டியிட்டதோ அந்த இடத்தில் தான் நாயகம் மஸ்ஜிதுன் நபவியை கட்டினார்கள். மதீனாவிற்குள் வந்ததும் பெருமானார் செய்த முதல் வேளை அங்கு ஒரு மஸ்ஜிதை நிறுவியது. அந்த மஸ்ஜிதுக்கு பெயர் தான் மஸ்ஜிதுன் நபவி. இன்றைக்கு பிரம்மாண்டமாய் காட்சி தரக்கூடிய மஸ்ஜிதுன் நபவி பெருமானாரால் கட்டப்பட்ட முதல் மஸ்ஜித் என்பதை நாம் புரிய வேண்டும்.
மதீனாவில் கட்டப்பட்ட முதல் மஸ்ஜித் என்பதை விளங்க வேண்டும். அந்த மஸ்ஜிதுன் நபவி இன்றைக்கு விஸ்தீரணம் செய்யப்பட்டிருக்கிறது, விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. துருக்கியர்களுடைய ஆட்சி காலத்தில் மஸ்ஜிதுன் நபவியை விரிவாக்கம் செய்தார்கள். அந்த இடங்களுக்கு போய் நாம் பார்த்தால் தெரியும், ஒரு பெரிய மேடை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும். அந்த மேடைக்கு பெயர் தான் சுஃபா மேடை என்று சொல்லப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து வந்தார்கள் அல்லவா, அவர்களோடு வந்து தோழர்களில் சுமார் 70 நபர்கள் அந்த சுஃபாவிலேயே தங்கினார்கள். அவர்கள் உழைக்க மாட்டார்கள். அவர்கள் 24 மணி நேரமும் பெருமானாரிடம் இருந்து கல்வியை கற்றுக்கொண்டே இருப்பார்கள். நாயகத்திற்கு இறங்கக்கூடிய வசனங்கள், வஹீகள், பெருமானார் சொல்லக்கூடிய செய்திகள், ஹதீஸ்கள், இவற்றையெல்லாம் படித்து கொண்டே இருப்பார்கள். மற்ற தோழர்கள் எல்லாம் காலையிலே வியாபாரத்திற்கு சென்று விடுவார்கள், உழைப்பதற்கு சென்று விடுவார்கள். மாலையில் வீடு திரும்பியதும் இந்த அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லப்படக்கூடிய இந்த திண்ணை தோழர்களிடத்தில் வந்து பெருமானாருக்கு என்ன வஹி இறங்கியது, எந்த குர்ஆன் வசனம் இறங்கியது, நாயகம் எந்த ஹதீஸை சொன்னார்கள் என்றெல்லாம் இவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்வார்கள். அஸ்ஹாபு சுஃபாவிற்கு நாயகம் ஆசிரியராக இருந்தார்கள் என்றால், இந்த அஸ்ஹாபு சுஃபா என்பவர்கள் மற்ற சஹாபிகளுக்கெல்லாம் ஆசிரியர்களாக இருந்தவர்கள். அவர்கள் தங்கிய இடத்தை இன்றைக்கு துருக்கி அரசாங்கம் ஒரு மேடை போல், பெரிய ஒரு மேடை போல் கட்டியிருக்கிறார்கள். நாம் இப்பொழுது சென்றாலும் அந்த இடத்தை பார்க்க முடியும். அதற்கு பெயர் சுஃபா. அங்கு தங்கியவர்களுக்கு பெயர் அஸ்ஹாபு சுஃபா. அவர்களைத்தான் திண்ணை தோழர்கள் என்று நாம் குறிப்பிடுகின்றோம். அவர்கள் வறுமையில் வாடியவர்கள், உழன்றவர்கள். பசி எடுத்தால் யாரேனும் உண்ணுவதற்கு உணவு கொடுத்தால் சாப்பிடுவார்கள். யாரும் கொடுக்காவிட்டால் அவர்கள் பட்டினியோட வாழ்க்கையை கழித்தார்கள். எதற்காக? தீனுக்காக, ஹதீஸை கற்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக அந்த இடத்திலேயே தங்கள் காலத்தை கழித்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். அதே போல் மஸ்ஜிது நபவிக்கு செல்கிற போது அங்கு நிறைய தூண்கள் இருக்கும். அங்கே பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு இடம் ரவுலத்துல் ஜன்னா என்கிற இடம், சுவனத்தினுடைய தோட்டம் என்று பெருமானார் சொன்னார்கள். ஹதீஸ்களில் வருகிறது, மா பைன பைத்தி வ மிம்பரி ரவுலத்தும் மின் ரியாலி ஜன்னா. இன்னொரு ஹதீஸ், என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய மிம்பருக்கும் மத்தியிலே சுவனத்தினுடைய தோட்டத்தில் ஒரு தோட்டம் இருக்கிறது என்றார்கள். இன்னொரு அறிவிப்பில் பெருமானார் இப்படியே சொன்னார்கள், மா பைன கபுரி வ மிம்பரி ரவுலத்தும் மின் ரியாலில் ஜன்னா. என்னுடைய அடக்க ஸ்தலத்திற்கும் மிம்பருக்கும் மத்தியில் ஒரு இடம் இருக்கிறது, அதுதான் சுவனத்தினுடைய பூங்கா என்று சொன்னார்கள். அந்த இடம் இந்த உலகத்தை சார்ந்த இடம் அல்ல, இந்த பூமியை சார்ந்த இடம் அல்ல, சுவனத்திலிருந்து அல்லாஹ் இறக்கிய இடம். இன்றைக்கும் நாம் மஸ்ஜிது நபவிக்கு போனால் அந்த இடத்தை வருபவர்கள் எல்லாம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கு பச்சை நிற கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கும். அங்கு தொழுவதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. பச்சை நிற கம்பளத்தை விரிக்கப்பட்டு அந்த இடம் சாதாரணமான இடம் அல்ல, சுவனத்தினுடைய பூங்கா என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திற்கு போகும்போது அங்கே துஆ செய்யவும் தொழுகவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், அந்த இடத்தில் நின்று நாம் தொழுதால், அல்லாஹ்வை வணங்கினால், துஆ செய்தால், சுவனத்திற்கு போய் நாம் தொழுதால் என்ன பாக்கியமோ அந்த பாக்கியம், சுவனத்திற்குள் போய் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் என்ன பாக்கியமோ அந்த பாக்கியம் இந்த உலகத்திலே நாம் பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் செய்த ஏற்பாடு ரவுலத்துல் ஜன்னா என்பதை புரிய வேண்டும். அதே போல் மஸ்ஜிது நபவிக்கு போனால் அங்கே நிறைய தூண்கள் இருக்கும். அத்தனை தூண்களும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு தூண்களுடைய அமைப்பும் வேறு மாதிரி இருக்கும். எதற்காக அப்படி செய்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கட்டப்பட்ட சில தூண்கள், சஹாபிகளின் காலத்தில் கட்டப்பட்ட சில தூண்கள், சஹாபாக்களுக்கு பின்பு வந்த ஆட்சியாளர்களால் கட்டப்பட்ட சில தூண்கள், பெருமானார் காலத்தில் கட்டப்பட்ட தூண்கள் ஒரு மாதிரி இருக்கும். சஹாபாக்களின் காலத்தில் கட்டப்பட்ட தூண்கள் அது வேறு வடிவமைப்பில் இருக்கும். பின்வந்த ஆட்சியாளர்களின் காலத்தில் கட்டப்பட்ட தூண்கள் அது வேறு அமைப்பில் இருக்கும். நாயகத்தின் காலத்தில் சில தூண்கள் கட்டப்பட்டது என்று சொன்னேன் அல்லவா, அந்த தூண்களுக்கெல்லாம் ஒவ்வொரு தூணுக்கும் ஒரு பெயர் வைத்திருப்பார்கள். அதற்கு ஒவ்வொரு வரலாற்று பின்னணி கூட இருக்கிறது. உஸ்துவானத்தே ஹன்னானா என்று ஒரு தூண் மஸ்ஜிது நபவியிலே மிம்பருக்கு அருகாமையில் நாயகம் எந்த மிம்பரில் ஏறி நின்று சஹாபிகளுக்கெல்லாம் பிரச்சாரம் செய்தார்களோ, பெருமானார் சொற்பொழிவு நிகழ்த்தினார்களோ, அந்த மிம்பருக்கு பக்கத்தில் ஒரு தூண் இருக்கும். அந்த தூணுக்கு பெயர் உஸ்துவான ஹன்னானா என்று சொல்லப்படும். அழும் தூண், அழுத தூண் என்று அதற்கு பொருள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்திலே சஹாபாக்களுக்கு மத்தியில் சொற்பொழிவு ஆற்றுகிற போது
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ந்து கொள்வதற்கு பேரித்த மரத்தினால் ஆன ஒரு கட்டை ஒன்று தயார் செய்து வைத்திருப்பார்கள். பெருமானார் நின்று தரையிலே நின்று கொண்டு பெருமானார் சொற்பொழிவு நிகழ்த்துவார்கள். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவியதற்கு பின்பு அவர்கள் யோசித்தாங்க, நாயகத்தின் முகத்தை எல்லா சஹாபிகளும் பார்க்க முடியல, அவ்வளவு கூட்டம் இருக்கிறது. பின்னால் உள்ளவர்கள் எல்லாம் பெருமானாரை பார்க்க முடியவில்லை, பெருமானாரால் பின்னால் உள்ளவர்களை பார்க்க முடியவில்லை. எல்லோரும் நேருக்கு நேர் முகம் பார்க்க வேண்டும் என்பதற்காக முஆவியா ரலியல்லாஹு அப்பொழுது செய்த ஏற்பாடுதான் இந்த மிம்பர் படி. ஒரு மிம்பரை முஆவியா ரலியல்லாஹு தயார் செய்து வைத்தார்கள். முதலாய் பெருமானார் அந்த மிம்பரிலே ஏறி நின்று சஹாபாக்களை பார்த்து பிரச்சாரம் செய்த போது, சொற்பொழிவு நிகழ்த்திய போது, அந்த நேரத்திலே ஒரு அழும் சத்தம் மஸ்ஜிது நபவியிலே கேட்டது. பெருமானார் மிம்பர் படியிலிருந்து ஏறி வந்து யார் அழுகிறார் என்று பார்த்தால், அத்தனை நாட்களாய் நாயகம் எந்த ஒரு பேரித்த மரக்கட்டையின் மீது சாய்ந்து நின்று பிரச்சாரம் செய்வார்களோ, சொற்பொழிவு நிகழ்த்துவார்களோ, அந்த பேரித்த மரக்கட்டையிலிருந்து அழும் குரல் வருகிறது. ஹதீஸ்களில் வருகிறது, அந்த பேரித்த மரக்கட்டை அழுதது ஒரு குழந்தை அழுவதை போல அழுதது. இன்னொரு அறிவிப்பில் இப்படி வருகிறது, ஒரு ஒட்டகம் அழுதால் எப்படி இருக்குமோ அதுபோல் விம்மி விம்மி அந்த பேரித்த மரக்கட்டை அழுதது. நாயகம் வந்தார்கள், அந்த பேரித்த மரக்கட்டையை கட்டி அடைத்தார்கள். ஒரு தாய் தன் குழந்தை அடம் பிடிக்கிற போது, அழுகிற போது அதை ஆறுதல் படுத்த எப்படி கட்டி அடைப்பாளோ அதுபோல் நாயகம் கட்டி அடைத்தார்கள். ஒரு தாய் தன் குழந்தையை சமாதானப்படுத்த எப்படி தடவி கொடுப்பார்களோ அதுபோல் அந்த பேரித்த மர கட்டையை நாயகம் தடவி கொடுத்தார்கள். அதற்கு பின்புதான் அது அழுகையை நிறுத்தியது. அந்த பேரித்தம்பழம் கட்டை அந்த இடத்திலே புகைக்கப்பட்டு அதற்கு நேராய் ஒரு தூண் எழுப்பப்பட்டது. அந்த தூணுக்கு பெயர்தான் உஸ்துவானத்தே ஹன்னானா. அந்த தூணுக்கு கூடிய இடத்திற்கு போகிற போது துஆ செய்யணும், யா அல்லாஹ், அந்த பேரித்தம்பர கட்டைக்கு நீ கொடுத்த அந்த இஷ்கை, அந்த காதலை, அந்த நேசத்தை எனக்கும் உன் நபியின் மீது கொடு என்று துஆ செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல் அங்கிருக்கக்கூடிய இன்னொரு தூண் தான் உஸ்துவானத்தை ஆயிஷா என்று சொல்லப்படக்கூடிய தூண். இது பெண்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து வெளியிலே ஆண்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே சஃபிலே இருக்கக்கூடிய ஒரு தூண் தான் உஸ்துவானத்தை ஆயிஷா. அந்த தூண் சாதாரணமான தூண் அல்ல. அந்த இடத்தில் தான் 18 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமத் செய்தார்கள் என்று வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவிக்கு வந்தா ஓய்வெடுப்பதற்காக நாம் சாய்வோம் அல்லவா ஒரு இடத்தில், இந்த உஸ்துவானத்தை ஆயிஷா என்கிற தூணில் தான் பெருமானார் சாய்ந்து கொண்டு ஓய்வெடுப்பார்கள் என்று வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு முறை அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அப்துல்லா இப்னு ஜுபைரே, இந்த மஸ்ஜிதுல ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்தில் இருந்து பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் கட்டாயம் அந்த துஆவை அங்கீகரிக்கிறான். அந்த இடத்தை மாத்திரம் நான் சொன்னால் ஒட்டுமொத்த சஹாபிகளும் ஒட்டுமொத்த மக்களும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்வார்கள். அந்த இடத்தில் நான் நின்று பிரார்த்தனை செய்வேன், அந்த இடத்தில் நான் நின்று இபாதத் செய்வேன் என்று ஒருவருக்கொருவர் முட்டி மோதிக் கொள்வார்கள். எனவே இதுவரைக்கும் நான் யார்கிட்டையும் சொல்லாம இருக்கிறேன், உனக்கு சொல்லட்டுமான்னு என்கிட்ட கேட்டுட்டு ஆயிஷா அம்மா போய் ஒழு செஞ்சுட்டு வந்து அந்த உஸ்துவானத்தை ஆயிஷா என்று சொல்லப்படக்கூடிய அந்த தூணுக்கு முன்னால் நின்று தொழுது விட்டு அங்கே துஆ செய்தார்கள். அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அப்பொழுதுதான் எனக்கு தெரிந்தது, அந்த தூணுக்கு பக்கத்தில் இருந்து துஆ செய்தால் அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரிக்கிறான் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவால் குறிப்பிடப்பட்ட இடம் அந்த இடம்தான் என்று எனக்கு புரிந்தது என்கிறார்கள். அந்த இடத்திற்கு போகும்போது, மஸ்ஜிது நபவிக்கு போகும்போது உஸ்துவானத்தை ஆயிஷாக்கு முன்னால் நின்று 2 ரக்காயத்து நஃபீல் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்தில் நம் தேவைகள் என்னவாக இருந்தாலும் அதை கேட்கிற போது அல்லாஹ் கபூல் செய்கிறான். இப்படி பல்வேறு அடையாள சின்னங்கள், வரலாற்று சுவடுகளை, வரலாற்று சிறப்புகளை பொதிந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம்தான் மஸ்ஜிது நபவி என்பதை புரிய வேண்டும். குறிப்பாய் அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரவுலா இருக்கிறது. நாயகம் ஹயாத்தோடு துயில் கொண்டு இருக்கிறார்கள். அந்த இடத்திற்கு செல்கிற போது உலமாக்கள் எழுதி கொடுக்கிறார்கள், மிகுந்த பயபக்தியோடு மரியாதையோடு கண்ணியத்தோடு போகணும். போகிற வழியில் நீங்கள் 70 சலவாத்துகளை ஓதிக்கொள்ளுங்கள் எழுதுகிறார்கள். போகிற போதில் பெருமானாரிடத்தில் சலாம் சொல்லுங்கள், அதோடு நீங்கள் சலவாத்தையும் சேர்த்து சொல்லுங்கள் என்று எழுதி கொடுக்கிறார்கள். அந்த இடத்திற்கு கண்ணியத்தோடு போக வேண்டும். போகிற போது மிகுந்த மரியாதையை பேண வேண்டும்.
கண்ணிய குறைவாய் எந்த செயலும் வெளிப்பட்டு விடக்கூடாது என்று எழுதி தருவதை பார்க்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா புனிதம் நிறைந்த மக்காவிற்கும் மதீனாவிற்கும் செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவானாக, ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக, நாயகத்தினுடைய ரவுலாவை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக, ஒவ்வொரு இடத்தினுடைய வரலாற்று பின்னணிகளை புரிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இந்த வருடத்தில் யார் யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்ய இருக்கிறார்களோ அவருடைய ஹஜ்ஜுகளை அல்லாஹ் கபூல் செய்தருள் புரிவானாக, அவருடைய துஆக்களை அங்கீகரித்தருள் புரிவானாக, அவருடைய துஆக்களில் நம்மையும் கூட்டுச் சேர்த்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.